Hi, ma'am. So, welcome to the second episode of Wordsmith Tutor Podcast. So, நான் ஷாஹின் உங்களோட ஹோஸ்ட் இன்னைக்கு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் டியூனிங் இன். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ மேடம் பிரமீலா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். ஸோ ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ குவிக் இன்ட்ரோ மேம். ஸோ எஸ், நம்மளோட லிசனர்ஸ்க்கு உங்களை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களா? Okay, hi. Okay, my name is Premila. Actually, நான் வந்து ஒரு கவுன்சிலரா வேலை செய்றேன். So apart from counseling, நான் வந்து பார்ட் டைம் டியூட்டரா இருக்கேன், தமிழ் டியூட்டர். So that's really great. So yes, நீங்க வந்து லைக் கவுன்சிலர் பிளஸ் பார்ட் டைம் டியூட்டரா இருக்கீங்க, தமிழ் டியூட்டரா இருக்கீங்க. So yes, நீங்க சொல்லுங்க மேம். So வேர்ட்ஸ்மித் HTT தமிழ் ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? So எப்படி உங்க ஜர்னி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் நார்மலி ஒரு I was just serving my Instagram பண்ணிட்டு இருக்கும்போது நான் HTT அட்வர்டைஸ் பண்ண பார்த்தேன். That's when பிகாஸ் எனக்கு ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் தமிழ் கத்துக் கொடுக்க போறேன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் கிராஜுவேட் பண்ணி 20 years மேலே ஆயிட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஆர் த latest syllabus or the curriculum that they are teaching in school now. So coincidentally when I saw this advertisement, so I said, not bad. At least why not? நான் இதை எடுத்து நான் போய் கத்துக்கிட்டு at least எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வெளியே நான் தமிழ் கத்துக் கொடுக்கும் போது மற்ற பிள்ளைங்களுக்கு they based on what. அதனாலதான் வந்து நான் இந்த கோர்ஸ்க்கு அவங்க 2 levels கோர்ஸ்க்கும் நான் என்ரோல் பண்ணினேன். That's great, ma'am. So really nice. So ஏன்னா இப்போ வந்துட்டு லைக் உங்களுக்கு வந்து அதை கத்து கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு, அப்படின்ற அந்த பேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, that's really inspiring. லைக் எல்லாருக்குமே, உங்களுக்கு இல்ல, நிறைய பேருக்கு இது இருக்கு. ஸோ எப்படி பண்றது, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற ஐடியா தான் இல்ல. கரெக்டுங்களா? ஸோ எஸ், ஆக்சுவலி ஐ திங்க் நீங்க கரெக்டான இதுல வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இன்னும் கியூரியஸா இருக்கு மேம். ஸோ வாட் வாஸ் யுவர் பிக்கஸ்ட் லேர்னிங் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? லைக் இந்த level 1 level 2 நீங்க எடுத்ததுல என்ன விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க? ஓகே, லெவல் 1ல வந்து வந்து அவங்க எப்படி நம்ம கத்துக் கொடுக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் சரி, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கத்துக் கொடுக்க போறோம் எண்ணம் வந்துருச்சு. ஸோ லெவல் 1 நம்ம கத்துக் கொடுத்தாங்க, எப்படி நம்ம மார்க்கெட் பண்றது, எப்படி நம்ம சொல்றது, நம்மனால we have this skills to teach Tamil, அதை எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு அவங்க கத்துக் கொடுத்தாங்க. And the same time they teach us and the syllabus, because நம்ம முன்ன உள்ள சிலிபஸ்க்கும் இப்போ உள்ள சிலிபஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்னென்ன நம்ம இந்த உள்ள கரண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கலான்னு அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் the second level I upgraded myself because நான் வந்து அந்த கிளாஸ்ல அப்சர்வ் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்கு, நம்ம என்ன கத்துக் கொடுக்க போறோம், நம்ம எப்படி கத்துக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதுல எனக்கு நிறைய டிப்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இப்ப கட்டுரை எடுத்துக்கிட்டா என்னென்ன எப்படி நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணலாம், அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கத்துக்கிட்டேன். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் இருந்தா எப்படி நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்ணலாம். ஸோ இப்ப நான் கத்துக் கொடுக்க போறேன்னா மேக் ஷூர் ஐ மஸ்ட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் டு டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் நீ இதை டேக்கிள் பண்ணணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு நிறைய இருந்துச்சு அந்த லெவல் 2 எடுக்கும் போது. அதனாலதான் I was able to take more classes. Great ma'am. So yes ma'am. So நீங்க சொல்லும் போதே தெரியுது. So நீங்க கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் so இந்த உங்களுக்கே ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஓகே, சோ முதல்ல எனக்கு எப்படி பண்றதுன்றது எனக்கு தெரியல. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ you got like what to do, what not to do. So அதனால எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் உங்களோட இந்த ஹோம் டியூஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு, அது க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ நான் என்ன செய்வேன்னா மெயின்லி வந்து I will try to like study the style of my children. நான் அந்த பிள்ளைங்களோட எப்படி அவங்க கத்துக்கிற லெவல், அவங்களோட அப்சார்ப்ஷன் லெவல் எப்படி கத்துக்கிறாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அதை பொறுத்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவேன் என்னோட டெய்லி டியூஷனிங் டியூட்டர் ப்ரோக்ராம். Oh, that's great, ma'am. Super. So இப்ப பார்ட் டைமா ஒரு தமிழ் டியூட்டரா இருக்கீங்க இல்லையா? So you are doing your normal work and இது இல்லாம பார்ட் டைம் பண்றீங்க. That's really amazing. So இந்த மைல்ஸ்டோன் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரீச் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? So how did you get those students? Okay, நான் என்ன செஞ்சேன், I created my own poster, my advertisement poster. அப்புறம் நான் வந்து I use Instagram platform and also I used Carousel platform. And also by words of mouth. So the Moon platform really helped me a lot for me to like reach out to the students.
கிரேட் மேம், கிரேட். சோ நீங்க லெவல் 1ல கத்துக்கிட்ட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இல்லைங்களா? சோ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கிரேட், கிரேட் மேம், சூப்பர். சோ இத தாண்டி நீங்களுமே உங்க சைடுல இருந்து எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி லைக் எப்படி இத பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றதுல இருந்து எல்லாமே இல்லையா? தட்ஸ் கிரேட் மேம். சோ எல்லாருக்குமே வந்து ஏன் நான் இத क्वेश्चन கேக்குறேன்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, நான் கத்துக்கிட்டேன் ஓகே, பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உண்மையிலே என்கொயரிஸ் வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, என்னால ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருக்கு இல்லைங்களா? பட் இட் ஆக்சுவலி இஸ் ஒர்க்கிங் அவுட் இல்லைங்களா? கன்சிஸ்டன்டா எவ்வளவு மாசம் ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க மேம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆக்டிவா? ஓகே, நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 1 to 3 months அரௌண்ட் 3 months கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் கிரேட். ஓகே. சோ இங்க இந்த ப்ரோக்ராம்ல பொறுத்த அளவுக்கு இங்க கத்துக்கிட்டீங்க சொல்லிருந்தீங்க, நான் நிறைய கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சொன்னீங்க. பேசிக்கா என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு அதே மாதிரி அவங்களை ரீடைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்லி வந்து அவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வித் தெம், அந்த ரெப்போ. ஸோ அந்த ரெப்போ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் ஃபர்மா இருக்கணும். ஐ மீன் வி மஸ்ட் கெட் த மெசேஜ் அக்ராஸ் தெம் தட் ஓகே, நீங்க இங்க படிக்க வந்திருக்கீங்க, for you to learn something and for me to teach something. So the communication skill is very important, I feel. At the same time, அந்த பாடத்தை ஒரு ரொம்ப ரிஜிட்டா இல்லாம we will see எப்படி அது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி, ஸோ சம்திங் லைக் ஹியூமர், கொஞ்சம் ஹியூமர் இருக்கிற மாதிரியும் நம்ம கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா it will be more interesting, I feel. ஓகே, சோ பேசிக்கா இன்டராக்டிவ் லேர்னிங் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க கரெக்ட்டுங்களா? Yes. Yes. So it's like a not a one way communication, should be a two way communication, I feel. ஓகே, கிரேட், கிரேட், சூப்பர். சோ இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் ஹோம் டியூஷன்ஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஜர்னி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த ப்ரோக்ராம் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. சோ இந்த இம்பாக்ட பத்தி, இந்த இம்பாக்ட் உங்களுக்கு வந்திருக்கு கரெக்ட்டுங்களா? சோ இத பத்தி வந்து ஒரு ஒன் லைனரா இனிமே ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு ஒன் லைனர்னா நான் சொல்றது வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து ஹெசிடேட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி சம்வேர் டு ஸ்டார்ட், லைக் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நான் HTTP பார்த்தேன், அதனால I grab the opportunity and learn. அதே மாதிரி நீங்களும் just make forward when you have this kind of opportunity. நீங்க வந்து அது வந்து ஒரு opening a doors for you. So the moment you இந்த மாதிரி ஒரு opportunity grab பண்ணிட்டீங்கன்னா it will open another door. இது நீங்க முதல் லெவல் நீங்க எடுத்தோன்னே you will see you will open another door where you get more opportunities for you to set up and work towards what you really want. Great, super. So yes, என்னோட இன்னொரு question என்ன அப்படின்னா, I think you're the right person to ask now because you're in this journey. நிறைய பேர் வந்து தமிழ் தானே ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம், ட்ரெயின் ஆகாமலே சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்றது நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, ஒரு அன்ட்ரெயின்டு டியூட்டருக்கும் ஒரு சர்டிஃபைட் டியூட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு அன்சர்டிஃபைட் டியூட்டர்னா அவங்க மேபி they will think that நம்ம கத்துக்கிட்டது இப்ப கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த வழியா போவாங்க. சோ அது வந்து I don't know whether it can retain the student because sometimes student கத்து கொடுக்கிறது ஸ்கூல்ல வந்து maybe differ from what the current teacher இப்ப untrained tutor கத்து கொடுக்கிறது வந்து சிங்க் பண்ணாது. ஸோ நான் கத்துக்கிட்டும் போது நான் என்ன செஞ்சேன்னா I understand that நம்ம உடனே வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அப்போ உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், அப்போ வந்து நம்ம கத்துக்கிட்டது எல்லாமே உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கணும். ஆனா அப்போ உயிரெழுத்துக்கள் நம்ம வந்து எப்படியும் எழுத கத்துக்கிட்டோம். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி உடனே ஆரம்பிக்க முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியலன்னா அது இன்னொரு கஷ்டமாயிரும், அவங்களுக்கு ஒரு ஃபோபியா வந்துடும். சோ நான் வந்து எது சிம்பிளோ அங்கிருந்து நான் ஆரம்பிச்சேன். எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் எழுத்து டா. சோ டா வந்து ஒரு 2 லைன் வரும், ஸ்டாண்டிங் லைன் ஒரு லைன், 2வது லைன் ஸ்லீப்பிங் லைன். சோ அந்த மாதிரி நான் வந்து கத்து கொடுத்தேன். ஓகே, யூ ட்ரா, நீ வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் வர, அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் வர. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கத்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஃப்ரம் தேர் I get them to improve one by one. So நான் வந்து I will see எவ்வளவு கிரியேட்டிவா என்னால வந்து அவங்களுக்கு நான் எழுதுறது கத்து கொடுக்க முடியுமோ. இப்ப வந்து மானா
அந்த வளையல் போகும்போது நான் சொன்னேன் ஓகே அதை கர்வ் பண்ணு. ஸோ அந்த கிரியேஷன் நான் ஆட் பண்ணும் போது then they find it interesting. Yes, ma'am. Great. Super. So yes, நீங்க சொல்றீங்க that. So that's how a trained tutor is differing இல்லைங்களா? So just like that அப்படி போகாம like எப்படி அவங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அதை பிக்கப் பண்ணிக்கிறப்போ so பிக்கப்புமே ஈஸியா இருக்கும் இல்லையா? So ரிசல்ட்ஸ்மே நீங்க ஈஸியா பார்க்க முடியும். That's great, ma'am. Super. உண்மையிலே நீங்க நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. So yes, ma'am. நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுடைய லைஃப்ல இப்போ HTT ஜர்னி இருக்கு இல்லைங்களா? நீங்க level 1 level 2 முடிச்சு ஹோம் டியூட்டரிங் இந்த கம்ப்ளீட் ஜர்னியை நீங்க ஒரு 3 வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணனும்னா எப்படி சொல்லுவீங்க? Okay, 3 words describe பண்ணனும்னா firstly I gain a lot of confidence. ஆரம்பத்துல எனக்கு இந்த ட்ரெய்னிங் இல்லாத போது நானே யோசிச்சேன் எப்படி நான் ஸ்டார்ட் பண்றதுன்னு. பட் ஆஃப்டர் கோயிங் these 2 training எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இப்படிதான் என்னோட கிளாஸ் நான் வழி நடத்தி செல்லணும். Secondly is the self determination. So secondly and then like நம்ம யோசிப்போம் ஓகே அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டோம். So you'll be like எப்படி like வருவாங்களா இல்லையான்னு. So the moment you get the one, it's also a door opening opportunity. So அங்கேருந்து you will progress. உங்களுக்கு ஒன்னு கிடைக்கும் போது அப்ப 2 3 இப்படிதான் எனக்கு நடந்துச்சு. Okay, great. Thirdly is the how you say is your rapport building with the students as well. That's ரொம்ப important to retain them. That's great, ma'am. So yes, super, ma'am. So நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்திருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு ஐ ஓபனராவே இருக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன ஆசை இருக்கு, ஆனா அந்த படி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் தான் எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? ஸோ சூப்பர் மேம், தேங்க்யூ சோ மச். ஸோ உங்க இன்ஸ்பைரிங் ஜர்னி எங்க கூட நீங்க ஷேர் பண்ணதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நம்ம லிசனர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கு டுடே. ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் மோர் சக்சஸ் இன் யுவர் டியூஷன் ஜர்னி, மேம். ஸோ எஸ், அண்ட் ஒன்ஸ் அகேன் டு our listeners, if you are someone wondering, can I really do this? The answer is yes. You don't have to be perfect to start, but you have to start to discover your potential. So thanks for listening. This is Shahan signing off. Until next time, stay curious and stay inspired. So thank you so much. Thank you.